தமிழகம் முழுவதும் சேகரிக்கப்படும் ரத்தங்களை சேமித்து வைக்க சென்னையில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் ரத்த வங்கி விரைவில் கட்டப்பட உள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஓராண்டாக செயல்பட்டு வரும் ரத்த தான குழுமத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு சென்னை மருத்துவக் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் சுப்புராஜ் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். 2002ஆம் ஆண்டு ரத்த தானம் செய்வோரில் 50% பேர் தானாக முன்வந்து இலவசமாக ரத்த தானம் செய்வோராக இருந்தனர். அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் தற்போது இது 93% அதிகரித்து இருப்பதாக சுப்புராஜ் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சேகரிக்கப்படும் ரத்தத்தை பாதுகாக்க சென்னை அண்ணா நகரில் 400 கோடி ரூபாய் செலவில் ரத்த வங்கி அமைக்கப்பட உள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலர் சுப்புராஜ் தெரிவித்தார். இப்பொழுது மத்திய அரசுடன் இணைந்து 400 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் அண்ணா நகரில் ஒரு மிகப்பெரிய இரத்த வங்கி சமீபத்தில் நாம் அந்த பணியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். தமிழகம் மட்டுமின்றி தென்னகத்திற்கே தேவையான இரத்த அணுக்களை பெறுவதற்குரிய ஒரு அமைப்பை ஏற்படுவதற்கும் இந்த மிகப்பெரிய இரத்த வங்கி பயனாளராக இருக்கும். இன்னும் ஒரு 10-15 நாள்ல ஆரம்பிச்சோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மோகனசுந்தரம் கல்லூரி மாணவர்களிடம் ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் டாக்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.